ஸோ யூனிட் கன்வர்ஷன்ஸ். யூனிட் கன்வர்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து லென்த் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ லென்த் கன்வர்ஷன்ஸில் முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசு போகலாம். மில்லிமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோமீட்ரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து மில்லிமீட்டர் வரும், அதுதான் ஸ்மாலஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நேனோமீட்ரு வரும். பட் நேனோமீட்ரு வந்து அவ்வளோவா கொஷின்ஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ நேனோமீட்ரு நான் பேசலை. ஸோ மில்லிமீட்ரு, சென்டிமீட்ரு, மீட்ரு, கிலோமீட்ரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிட்டு அப்புறமா இந்த கன்வர்ஷன்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை வந்து மனப்பாடம் தான் பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டராக மாறுது. ஓகேவா? பாருங்கள், ஒரு 0 தான். ஓகேவா? அப்புறமா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது, அதாவது சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் போது 2 ஜீரோஸ் வருது. ஓகேவா? அதாவது 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்ரு. ஆனால் மில்லிமீட்டரில் வந்து 10 மில்லிமீட்டரே வந்து 1 சென்டிமீட்ரு. அதே சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றும் போது 100 ஒரு எக்ஸ்ட்ரா 0 ஆட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மீட்டரை கிலோமீட்டராக மாற்றும் போது சேம் அதே மாதிரி. இங்கே 100 இருந்ததுன்னு 1000 ஆயிடுச்சு. ஓகேவா? 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது 3 ஞாபகம் வச்சப்புறமா நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்கேன். இது என்னென்னா, ஒரு 5 மீட்ரு இருக்குது, நான் அதை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்துக்கோங்க, இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கானோ அதை அங்கே எழுதிடுங்க. ஓகேவா? எதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே எழுதிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதாவது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகேவா? மீட்ரு கொடுத்துருக்கானா, மீட்ரு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகேவா? மீட்ரு டு சென்டிமீட்டர் எங்கே கொடுத்துருக்கேன், இது இங்கே இருக்கா? மீட்ரு டு சென்டிமீட்ரு, இல்லைனா வைஸ் வர்ஸா, சென்டிமீட்டர் டு மீட்டர், ரெண்டுமே இது தான். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சென்டிமீட்டராக தான் மாறணும். ஓகேவா? சென்டிமீட்டராக தானே மாறணும். ஸோ சென்டிமீட்டராக மாறணுன்றதுனால இது வந்து மேலே வரும், இது கீழே வரும். ஓகேவா? டிவிஷனில் எது வந்து நம்மளுக்கு தேவையோ, எதுவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எப்போவுமே வந்து மேலே வரும், டாப்பில் வரும். எது வந்து நம்ம வந்து அதாவது எது கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது கீழே வரும். ஓகேவா? இங்கே வந்து நான் மீட்டரை தான் சென்டிமீட்டராக மாற்றுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து மீட்ரு வந்து நான் கீழே போட்டுக்கிட்டேன். அதாவது 1 மீட்டர்ன்றது கீழே போட்டுக்கிட்டேன், 100 சென்டிமீட்டர்ன்றதை மேலே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மீட்டர் கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது சென்டிமீட்டர் தான். ஸோ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு அது சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ அந்த 5 மீட்டர் நான் இங்கே சென்டிமீட்டராக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ தெளிவாக சொல்கிறேன், எனக்கு வந்து 5 மீட்ரு சென்டிமீட்டராக மாறணும். ஓகேவா? ஸோ அதோட கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னா, 1 மீட்ரு வந்து 100 சென்டிமீட்டர் வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து சென்டிமீட்டராக மாறணும் இங்கே. ஸோ எது எனக்கு மாறணுமோ அதை வந்து மேலே போட்டுக்கிறேன், எது எனக்கு மாறக்கூடாதோ, அதாவது எதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுமோ அது கீழே போட்டுக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மீட்ரு கேன்சல் ஆகும். ஓகேவா? கேன்சல் ஆகிறதுனால இது மல்டிப்ளை ஆகிட்டு நம்மளுக்கு கடைசி ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்து நான் இங்கே வந்து 50 மில்லிமீட்டரை கிலோமீட்டராக மாற்றுறோம். ஓகேவா? இது வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே மாற்றுறேன், அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து மில்லிமீட்டரை நான் கிலோமீட்டராக மாற்றணும். ஓகேவா? ஸோ நடுவில் வந்து நான் 2 கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ மொத்தம் வந்து 3 ஸ்டெப் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மில்லிமீட்டர் நான் சென்டிமீட்டராக மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். ஓகேவா? ஓகே, சாரி. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மில்லிமீட்டர் இருக்கா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்கதை நான் இங்கே எழுதிட்டேன். மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிக்க நம்ம இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தான் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் தான் மாறணும். ஸோ சென்டிமீட்டர் மேலே போட்டுக்குவோம், அதாவது 1 சென்டிமீட்டர்ன்றது மேலே போட்டுக்கலாம். ஓகேவா? இதுலேருந்து தான் நம்ம மாற்றணும். 10 சென்டிமீட்டர் கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? 10 மில்லிமீட்டர், ஐம் சாரி. ஓகேவா? ஸோ இந்த மில்லிமீட்டர் கேன்சல் ஆகும். இது வந்து டேரெக்டாக இது வந்து மேலே வந்துடும். ஸோ இது எப்படி வரும்னா 50/10ன்னு வரும். ஓகேவா? 50/10ன்றது என்னது, 5 cm. ஓகேவா? ஏன்னா 0 கேன்சல் ஆகிடும். 5 சென்டிமீட்டர். ஸோ வந்துடுச்சா 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த 5 சென்டிமீட்டர்ன்றது தான் புது கொஷின். ஸோ இந்த 5 சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும். ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து இது தான். 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். ஓகேவா? நம்ம மீட்டராக தான் மாற்றணும். ஸோ அந்த மீட்டர்ன்றதை மேலே போட்டுக்கலாம், 1 மீட்டர். ஓகேவா? ஸோ 100 சென்டிமீட்டர் கீழே போட்டுக்கலாம். ஸோ சென்டிமீட்டர் கேன்சல் ஆகும். இது வந்து மேலே வந்துடும் அதே மாதிரி. அப்போது 5/100ன்னு வரும்.
இதோட யூனிட் அப்படியே சும்மா போட்டுக்கோங்க. போடணும்னு அவசியம் இல்லை, போட்டுக்கலாம். கடைசியில் போட்டால் மட்டும் போதும். ஓகே, நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இது வந்து 100. ஸோ 100ன்றது ஒரு 2 பாயிண்ட் உள்ள வரும், அதாவது 0.05 வரும். ஓகேவா, 0.05 வரும், 0.05 மீட்டர். ஓகேவா, இப்போ இந்த 0.05 மீட்டர்ஸை நான் கிலோமீட்டராக மாற்றணும். ஸோ மீட்டர் டு கிலோமீட்டர் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்னது? 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். ஓகேவா, நம்ம கிலோமீட்டர் தான் மாற்றணும். இதை மேலே வச்சுட்டு இது கீழே வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 கிலோமீட்டர் டிவைடட் பை 1000 மீட்டர். ஓகேவா, ஸோ இப்போ ஈஸியாக இருக்கா? மீட்டர் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இது வந்து இங்கே மேலே மல்டிப்ளை ஆகிடும். மேலே மல்டிப்ளை ஆனால் சேம் அதே தான் வரும். ஓகேவா, 0.05 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிலோமீட்டர் டிவைடட் பை 1000. இது ஃபர்தர் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 3 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இது இன்னும் 3 வாட்டி உள்ளே தள்ளி போகும். அதாவது 0.0 ஏற்கனவே இருக்குது, இன்னும் 3 ஜீரோஸ், 0.005 கிலோமீட்டர். ஓகேவா, இதை வந்து லென்த் கன்வர்ஷன்ஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்து டைம் கன்வர்ஷன்ஸ் அப்புறம் மாஸ் கன்வர்ஷன்ஸ் போடுறேன். ஓகேவா, 0.05 இல்லை ஏதோ ஒன்று, எனக்கே தெரியலையே.